இந்தியாவோட வளர்ச்சியிலேயே தமிழ்நாடு முக்கிய பங்கு வகிக்குது. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சியை பொறாமை எண்ணத்தோட பாஜக தடுக்க பார்க்குது. இதை கூட தட்டி கேட்க முடியாம பழனிசாமி இருக்கிறார். தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டு இருக்கிறார். நான் கார்ல போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பா? பழனிசாமி அவர்கள கார்ல போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களா, அதுதான் கேவலம். முதலமைச்சரா இருந்துட்டு தூத்துக்குடியில 13 அப்பாவிகளை சுட்டு கொண்ட டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாம சிரிச்சுக்கிட்ட சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். நேற்று இரவு 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில பேசியிருக்கிறார். அதை பிரதமர் மோடியின் முறை என்று சொல்வதை விட பாஜக தலைவர் மோடியுடைய அரசியல் முறை என்று தான் சொல்லணும். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில வார்த்தைக்கு வார்த்தை எதிர்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். தேர்தலுக்கு நடுவில் இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தா நாம அசால்ட்டா விட்டுருவோம்னு நினைச்சார். ஆனா அப்படியே உல்டாவா நடந்துருச்சு. அவர் கூட்டணிக்கு படுதோல்வி உறுதியாகி இருக்கு. மோடி அவர்களே, இட்ஸ் டூ லேட். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஏ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலியும் வச்சிருக்கிறோம். அப்ப பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகன்னு மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க.